ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நறுமணம் சேனல். இன்றைக்கி நம்ம பனீர் புதினா ரோல் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, பனீர் 1 கப், கோதுமை மாவு 1 கப், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி. அப்புறம் புதினா வந்து 1 கைப்பிடி அளவு, உங்கள் கை நிறைக்க எடுத்துக்கோங்க. 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி. ஒரு பவுல் எடுத்து கோதுமை மாவை சேர்த்து போட்டுடலாம். சோள மாவையும் போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து வர மாதிரி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஒரு பால் மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சு ஒரு துணியை போட்டு மூடி ஊற வச்சுடுங்க. ஒரு மிக்ஸி கப்பில் எடுத்து வச்சுருக்க அந்த பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுட்டு இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுடலாம். கொத்தமல்லி எடுத்து போட்டுக்கிறேன். போட்டு ஆமாம், கொஞ்சம் நம்ம சட்னிக்கு அரைக்கிற மாதிரி தான் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ புதினாவை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ நம்ம கொத்தமல்லி புதினா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஆயில் போதும். ஆயில் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா கொரியாண்டர் பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கொஞ்சம் அடி பிடிக்காமல் லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது ஒரு சிம்பிள் பேஸ் தான் இது, ஆனால் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ புதினா பன்னீர் நல்லா மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அந்த வாட்டரை குறைஞ்ச உடனே நம்ம இறக்கிட வேண்டியது தான். மசாலாவை சேர்த்துட்டு சோம்புத்தூளை சேர்த்துடலாம். பெப்பர் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் அளவு தான் செஞ்சு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதோ ரெடியான மசாலாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை உருண்டைங்க போட்டுட்டு நம்ம ஷீட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தவாவை சூடு பண்ண வச்சிடலாம். ரொம்ப திக் ஷீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. வேணும்னா லேசாக நம்ம பவுடரை வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. தவா சூடானதும் சும்மா 2 சைடும் ஹீட் ஆகிற அளவுக்கு, ஏன்னா நம்ம மசாலா வச்சு தடவும் போது ஊறக்கூடாது. அதனால் 2 சைடும் கொஞ்சம் சூடாகிற மாதிரி எடுத்துடலாம். இதுதான் ஆக்சுவலாக பேஸ் எல்லா வெஜ் ரோல்ஸ்க்கும். இல்லை நீங்கள் நம்ம பப்ஸ்லாம் பண்ணணும்னா 2 தடவை போட்டு எடுத்துடலாம் ஷீட்டை. ஷீட் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம ரோல்ஸ் பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடாக்கலாம். எண்ணெய் காயட்டும். நம்ம ரோலுக்கு தேவையான மசாலா பேஸ் ரெடி பண்ணிவிட்டு ரோல் பண்ணி ரெடி பண்ணலாம். ரெடி பண்ண ஷீட்டில் அந்த புதினா கொரியாண்டர் பேஸை தடவி விட்டுருங்க. ஷீட் ஃபுல்லாக வர மாதிரி. இப்போது அது மேலேயே பன்னீர் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நிறைய பன்னீர் வேணும் நிறைய போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ண வேண்டியது தான். ஆக்சுவலாக இதை வந்து அந்த மசாலா வெளியே வராமல் இருக்கிறதுக்கு
சோள மாவு வந்து லேசாக கரைச்சி ஒட்டியும் விடலாம். இல்லைன்னா ஒரு சின்ன ஈஸி மெத்தட் இருக்குது. நம்ம கிராம்பு இருக்கு இல்லையா, கிராம்பை வந்து ரோல் பண்ணிவிட்டு அதில் டைப் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு மசாலா வெளியே வராது. இந்த ஓரத்தெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம், இல்லை வெறுமே ப்ரெஸ் பண்ணாலும் நின்றுக்கும், எதுவும் வெளியே வராது. நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கிறதுல ஒரு கிராம்பை சென்டராக குத்திட்டோம்னா நமக்கு ஃப்ரை பண்ணும்போது எந்த மசாலாவும் வெளியில் வராது. எண்ணெய் காஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம பொரிச்சிடலாம். ரோல்ஸ் எடுத்து போட்டுடலாம். இதேமாதிரி நமக்கு மொத்த ஷீட்டையும் ரெடி பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றாவோ இல்லை 2 2 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் எடுத்துக்கோங்க. 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஷீட் ஓப்பன் ஆகுன்ற கவலையே வேண்டாம், ஏன்னா நம்ம கிராம்பு போட்டு சீல் பண்ணிட்டோம். இதோ நல்லா செவந்து வந்துடுச்சு. நம்ம வெஜ் ரோல்ஸை எடுத்துடலாம். இதோ நம்மளுடைய பன்னீர் புதினா ரோல் ரெடியாக இருக்குது. நீங்கள் இதை டொமேட்டோ சாஸ் இல்லை மயோனீஸோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா எங்கள் நறுமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.